முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இதுவரைக்கும் நான் உனக்கு கொடுக்காத யோகமாகிய அதிர்ஷ்டத்தை தங்க புதையலை உன் கைகளில் ஒப்படைக்கும் நோக்கத்தோடு தான் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன் செல்வமே. எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடப்பதற்கான யோகம் இப்போ கைகூடி வந்துருச்சு. இதுவரைக்கும் வேணும்னா நீ தொட்டதெல்லாம் உனக்கு தோல்வியில் முடிஞ்சிருக்கலாம். இப்போது எல்லாமே உனக்கு வெற்றியாக, நீ செஞ்ச முயற்சிக்கு முழு பலனாக பரிசாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. எதையெல்லாம் பாதியிலேயே செஞ்சுட்டு தொடர முடியாமல் விட்டியோ அது எல்லாத்தையும் மீண்டும் செஞ்சு வாழ்க்கையில் நீ முன்னேறும்படி உன் வாழ்க்கையை அழகாய் மலரச் செய்வதற்காகவே இந்த முருகன் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். சாதிக்கணும்னு நினைக்கிற உனக்கு நீ ஜெயிக்கிறதுக்கான பாதைகளை எல்லாம் நானே போட்டு தருகிறேன் என் செல்வமே. எப்பவுமே நீ என் மேலே தான் நம்பிக்கையோடு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த நம்பிக்கையோட கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை நான் எப்படி தோற்று போக விடுவேன்? இதோ எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் மறுபடியும் மகிழ்ச்சி மலரும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் கூட நான் செய்ய போகிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய சுமைகளையும் பாரத்தையும் என்கிட்ட விட்டுட்டு எப்போதும் எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கோ. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி கொடுக்குறேன். தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்த விஷயங்கள் கூட இப்போ நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். உன் கவலைகளையும் கலக்கத்தையும் போக்கி உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக இருக்கும்படி இந்த முருகன் செஞ்சு காட்டுறேன் செல்வமே. உன் வாழ்க்கை பயணம் உறுதியாக இருந்தாலும் வேகமாக சரியான நல்ல திசையை நோக்கி தான் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. நீ யோசிக்கிறதும் நீ செய்கிறதும் சரின்னு எனக்கு தெரியும் போது நான் எப்படி அதை உனக்கு செஞ்சு கொடுக்காம இருப்பேன்? இதோ இப்போதே இன்றிலிருந்தே நீ செய்யும் எல்லா செயல்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் உன் வாழ்க்கையில் மலர்ச்சி உண்டாகும்படியும் நான் செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாளையும் உனக்கான நாளாக மாற்றி உன் வாழ்க்கையவே நான் வெற்றி வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். எப்போதுமே பேசும் வார்த்தைகளை இனிமே நிறைஞ்சதா வச்சுக்கோ. எதுக்கெடுத்தாலும் கோபப்படக்கூடாது. பொறுமைதான் உனக்கான பொக்கிஷம். பொறுமையோட எல்லார்கிட்டையும் பேசும்போது பழகும்போது பொறுமையை கையாள கற்றுக்கும்போது உன் வாழ்க்கை நீ நினச்சது போலவே நிச்சயமாக மாறிடும் என் செல்வமே. நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு தான் இந்த முருகன் நானும் ஆசைப்படுறேன். அதனால தான் நானும் இந்த பிரபஞ்சமும் ஒன்றா சேர்ந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக வந்து நிற்கிறோம் என் செல்வமே. நீயும் எப்போதும் மலர்ந்த முகத்தோட நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையில் முன்னேற தயாராகு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நாளாக உன் வாழ்க்கையில் சுமையாக இருந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறேன். கடன் பிரச்சனையும் கஷ்டமும் பண நெருக்கடிகளும் மெல்ல மெல்ல விலகி போய் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இனிமே உனக்கு பண ஓட்டம் நல்ல முறையில் வரவாக வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நிறைய காசு பணம் சொத்து சுகங்களை சேர்க்கும் வழிகளை எல்லாம் நான் உனக்கு காட்டுறேன் செல்வமே. நேர்மையாக உழைச்சி முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற உனக்கு நிச்சயமாக நான் முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவேன். தடைப்பட்ட பண வரவுகள் கூட இப்போ மெதுவாக சீராகி உன் கைகளில் வந்து சேரும். வேலை இன்னும் தாமதமாகுதே, விஷயங்கள் இன்னும் தாமதமாகுதே நினச்ச உனக்கு எல்லா வேலைகளையும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக உன் கைகள்லையே கொண்டு வந்து சேர்த்துடுறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாமேன் செல்வமே. எந்த விஷயம் நடந்தாலும் எந்த விஷயத்தை நான் மாற்றி காமிச்சாலும் அது நிச்சயமாக
உன் நல்லதுக்காக மட்டுமே செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை கொண்டு வருவதற்காக தான் பல அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்த திட்டம் போட்டிருக்கேன். உனக்கு நல்ல வேலை வாய்ப்பும் வருமானமும் கிடைக்கிறதுக்கான கதவுகளை நான் திறந்து வைக்கிறேன். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும் என் செல்வமே. நிரந்தர வருமானன்ற உன்னுடைய ஆசையை நான் ஒருபோதும் ஏமாற்றவோ பொய்யாக்கவோ மாட்டேன். நீ செஞ்ச உழைப்புக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் சேர்த்து நான் ஒரு நல்ல பலனை பரிசாக கொடுக்க தான் போகிறேன். எப்போதும் நம்பிக்கையோட உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். உன் கனவை எல்லாம் நனவாக்கி உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கான வெற்றியை உன் கைகள்லையே நான் ஒப்படைச்சிருவேன் என் செல்வமே. சரியான நேரத்தில் சரியான மாற்றங்கள் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. ரொம்ப நாளாக உன் குடும்பத்தில் இருந்த எல்லா விஷயங்களையும் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கு நான் அமைதியை உண்டாக்குறேன். எப்போதும் ஒரு புரிதலோட வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ பழகு. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் கரைச்சி காணாமல் போகச் செய்து நீ இஷ்டப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். எதிர்பாராத பல நல்ல செய்திகள் உன்னை நோக்கி வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கேன்னு நினச்சி நீ மனசை பாரமாக்கி கொள்ள வேண்டாம். மன நிறைவோடு நீ இருந்தீனா அது உன்னை நிச்சயம் நிரப்பி வாழ வைக்கும் என் செல்வமே. நீ எடுத்த எல்லா முயற்சிகளிலும் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். தாமதமாகும் அனைத்து விஷயங்களுக்கும் உன் வாழ்க்கையில் நல்ல முடிவு வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. தாமதமான விஷயங்களை எல்லாம் உனக்கு தரமான வெற்றியாக மாற்றி கொடுக்குறேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு நல்ல அமைதியையும் நிம்மதியான தூக்கத்தையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உனக்காக நான் நல்ல விடியலை உருவாக்கி தரப்போகிறேன். என் செல்ல பிள்ளையான நீ மனசில் இருக்கிற குழப்பங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிடு. உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீயும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காம நிதானமாக இருக்க பழகு. நீ எதிர்பார்க்குற முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். பேசும் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுப்பாக இருக்க கற்றுக்கோ என் செல்வமே. உன்னுடைய திறமைகளை எல்லாம் சரியான இடத்துல சரியான நேரத்தில் நீ வெளிப்படுத்தி அதன் மூலமாக வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி இந்த முருகன் நான் செஞ்சு காட்டுறேன். உன் மனசுக்கு தேவையான தைரியத்தையும் வலிமையையும் கூட நானே உனக்கு தருவேன் என் செல்வமே. அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறதையும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறதையும் தவிர்த்து விடு. எப்போதும் பொறுமையாக நிதானமாக யோசித்து நல்ல முடிவை எடுப்பது தான் உனக்கு நல்லது. உன்னுடைய சொந்த முயற்சியாலேயே ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தி கொடுப்பேன். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ பொறுமையாக இருந்தாலே நிச்சயமாக எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். உனக்கு என்றும் என்றென்றும் துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னை நம்புகிற மனிதர்கள் யாரையும் எதிர்பார்த்து போக வேண்டிய தேவை இருக்காது. உனக்கு என்ன தேவைனாலும் எது தேவைனாலும் அதை நானே கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்வமே. வாழ்க்கையில் துன்பம் வரும்போது யார் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம்னு யோசிக்காம துன்பத்தில் இருந்து என்ன கற்றுக்கணும் எதை மாற்றிக்கணுன்றதை யோசி. மனிதர்கள்னா கோபமும் வேதனையும் மன கஷ்டமும் வரத்தான் செய்யும். ஆனால் ஒருபோதும் அதை அடுத்தவங்க மேலே கொட்டி தீக்காதே. உனக்கு அநியாயம் நடந்தாலும் நான் தான் நல்லவேன்றதை நிரூபிக்க முயற்சி செய்யாமல் அமைதியாக பொறுமையாக உன் வேலைகளை செஞ்சுக்கிட்டு அதை நியாயத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பை இந்த முருகனிடம் விட்டுவிடு. எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு பொறுமையாக உன் வேலைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சாலே நான் உன் கூட இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தருவேன். நான் உனக்கு கொடுத்த கடமைகளை எல்லாம் பொறுப்போடு செய்து வா என் செல்வமே.
உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இதை சரி செஞ்சு கொடு முருகான்னு என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டதானே. எல்லாவற்றையும் நிச்சயம் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையும் நானே அமைச்சு கொடுப்பேன். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கன்றதை திரும்பி பாரு. கடந்த பாதையை நினச்சி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீ கடந்து வந்த வாழ்க்கையில் நிறைய வழிகளையும் கஷ்டங்களையும் தடைகளையும் போராட்டங்களையும் செஞ்சது உனக்கு புரிய வரும். கஷ்டமும் பிரச்சனையும் தடையும் வந்தாலும் அத்தனையும் தாண்டி போராடிய உனக்கு இனி எந்த துன்பமும் வராமல் வெற்றியை முழுசா உன் கைகளை ஒப்படைக்கிறேன். உன் மனசு நோகும்படி இனி எந்த விஷயத்தையும் நடத்த விட மாட்டேன். உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்படவோ மனம் தளரவோ வேண்டாம். நானும் உன்னை கைவிட மாட்டேன். உன் பாதையை செதுக்கி உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் என் அருளால் சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன்.